தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். ஆவிசொரிந்தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுந்துண்ணாமை நன்று. குறள் விளக்கம். நெய் முதலிய பொருள்களை தீயில் சொரிந்து 1000 வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரை கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது. தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். ஸ்பெயினில் இன்று முதலீட்டாளர்கள் மாநாடு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. SC ST OBC இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்ட மத்திய அரசு சதித்திட்டம், திருமாவளவன் குற்றச்சாட்டு. கிளாம்பாக்கத்தில் இருந்தே தென் மாவட்ட பேருந்துகள் புறப்படும், அமைச்சர் சிவசங்கர். தச்சநல்லூரில் காந்தி சிலையிடம் மனு, காங்கிரஸ் நூதன போராட்டம். திட்டச்சாலையை மாநகராட்சி கைவிட எதிர்ப்பு, NGO காலனியில் ஆலோசனை கூட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஸ்பெயினில் இன்று முதலீட்டாளர்கள் மாநாடு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த சனிக்கிழமை இரவு ஸ்பெயினுக்கு புறப்பட்டு சென்றார். 8 நாட்கள் அரசு முறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அங்கு நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். ஸ்பெயினில் இன்று நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. பல்வேறு முதலீட்டாளர்களை முதலமைச்சர் சந்திக்க உள்ளார். மேலும் தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுக்க உள்ளார். SC ST OBC இடஒதுக்கீடை ஒழித்து கட்ட மத்திய அரசு சதி திட்டம், திருமாவளவன் குற்றச்சாட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: உயர்கல்வி நிறுவனங்களில் SC ST மற்றும் OBC பிரிவினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால் அவற்றை பொது பிரிவினருக்கான இடங்களாக மாற்றி மற்ற பிரிவினரை கொண்டு நிரப்பிக் கொள்ளலாம் என்று பல்கலைக்கழக மானிய குழு புதிய வழிகாட்டு விதிகளை உருவாக்கியுள்ளது. அதன் அடிப்படையிலேயே இப்போது பல்கலைக்கழக மானிய குழு வழிகாட்டு விதிகளை வகுத்திருக்கிறது. பார்ப்பனர் அல்லாத அனைவரையும் தற்கொலைகளாக மாற்ற முயற்சிக்கும் பல்கலைக்கழக மானிய குழுவின் இந்த புதிய வழிகாட்டு விதிகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என ஒன்றிய அரசை வலியுறுத்திக் கொள்கிறேன். இதனை வலியுறுத்தி அனைத்து ஜனநாயக சக்திகளும் களமிறங்க வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கிறோம். இவ்வாறு அதில் கூறியுள்ளார். இடஒதுக்கீட்டு பணியிடங்கள் திட்டத்தை கைவிட்டது பல்கலைக்கழக மானிய குழு. நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் பல்கலைக்கழகங்களில் உள்ள SC ST பணியிடங்கள் நிரப்பப்படாத போது அதனை பொது பணியிடமாக மாற்றும் திட்டத்தை UGC கைவிடுவதாக அதன் தலைவர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பல்கலைக்கழக மானிய குழு தலைவர் ஜெகதீஷ்குமார் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், கடந்த காலங்களில் மத்திய கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு பிரிவு பதவிகளுக்கு இடஒதுக்கீடு இல்லாத எந்த நியமனங்களும் நடைபெறவில்லை என்பதையும் அத்தகைய இடஒதுக்கீடு இனியும் இருக்காது என்பதையும் தெளிவுபடுத்துகிறோம். அதுபோல் இடஒதுக்கீடு பிரிவுகளில் உள்ள காலி பதவிகள் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் நிரப்பப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய கல்வி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலியாக இருக்கும் இடஒதுக்கீடு இடங்கள் பொதுவிடங்களாக மாற்றி நிரப்பப்படும் என்ற வரைவு முன்வைக்கப்பட்டது. இந்த செய்திகளுக்கு சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சகத்தின் X வலைதள பக்கத்தில் இதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ளப்படும் அனைத்து பணியிடங்களுக்கான நேரடி நியமனத்தில் 2019 படி இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகிறது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இடஒதுக்கீடு வழங்கப்படும் எந்த ஒரு பணியிடங்களும் இடஒதுக்கீடு இல்லாத பணியிடங்களாக மாற்றம் செய்யப்படவில்லை. இந்த சட்டத்தின் அடிப்படையில் காலி இடங்களை நிரப்ப அனைத்து மத்திய கல்வி நிறுவனங்களும் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கத்தில் இருந்தே தென் மாவட்ட பேருந்துகள் புறப்படும், அமைச்சர் சிவசங்கர். சென்னை நகருக்குள் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் புதிய பஸ் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. அதிநவீன வசதியுடன் அழகிய வடிவத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த பஸ் நிலையத்தில் இருந்து தென் மாவட்டத்திற்கு செல்லும் அனைத்து பஸ்களும் இயக்கப்படுகிறது. இந்நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அளித்த பேட்டியில் கூறியதாவது: தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் நாளை முதல் கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்பட மாட்டாது. செங்கல்பட்டு, திண்டிவனம் வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் 710 பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்து புறப்படும். மேலும் 160 பேருந்துகள் மாதவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் என்று தெரிவித்தார்.
தச்சநல்லூரில் காந்தி சிலையிடம் மனு, காங்கிரசார் நூதன போராட்டம். திருநெல்வேலி தச்சநல்லூரில் காந்தி சிலையிடம் மனு அளிக்கும் நூதன போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஞாயிற்றுக்கிழமை ஈடுபட்டனர். இந்தியாவுக்கு விடுதலை கிடைப்பதற்கு காந்தியின் போராட்டம் கை கொடுக்கவில்லை என்ற தமிழக ஆளுநரின் கருத்திற்கு தமிழக காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் ஆளுநரை கண்டித்து தச்சநல்லூரில் உள்ள காந்தி சிலையிடம் மனு அளிக்கும் போராட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கட்சியின் மாவட்ட தலைவர் கே சங்கரபாண்டியன் தலைமை வகித்தார். முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஆர் தனுஷ்கோடி ஆதித்தன் கோரிக்கைகளை விளக்கி பேசினார். நிர்வாகிகள் ராஜேஷ் முருகன், கவி பாண்டியன், முகமது அனஸ் ராஜா உள்பட பலர் கலந்து கொண்டனர். வீர தீர செயலுக்கான அண்ணா விருது பெற்ற பாளையங்கோட்டை மாணவருக்கு பாராட்டு. வீர தீர செயலுக்கான அண்ணா விருது பெற்ற பாளையங்கோட்டை பள்ளி மாணவருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 2023 ஆண்டு டிசம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு தன் உயிரை பொருட்படுத்தாமல் துணிந்து செயல்பட்டு பாளையங்கோட்டை தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளி மாணவர் டேனியல் செல்வசிங் உதவினார். அவரை பாராட்டி வீரதீர செயல் புரிந்தமைக்கான அண்ணா விருது ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலையை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் மு. அப்துல் வகாப் எம்எல்ஏ பரிசு வழங்கினார். தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருள்பணி ஜோசப் கென்னடி, பால் கதிரவன், வழக்குரைஞர் ஏஎல்பி தினேஷ், அரசன் ராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். திட்ட சாலையை மாநகராட்சி கைவிட எதிர்ப்பு, என்ஜிஓ காலனியில் ஆலோசனை கூட்டம். திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் அனுமதிக்கப்பட்ட திட்டச்சாலைகளை கைவிடும் முடிவை மறுபரிசீலனை செய்து மீண்டும் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் சாலை அமைக்க வலியுறுத்தி என்ஜிஓ காலனியில் ஆலோசனை கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கூட்டத்தில் மாநகராட்சியின் நிலைக்குழு தலைவர் சங்கீதா, கல்விக்குழு தலைவர் பவுல்ராஜ், மாமண்ட உறுப்பினர்கள் சகாய ஜூலியட் மேரி, கருப்பசாமி கோட்டையப்பன், அம்பிகா, முத்துத்துறை, பொன்மாணிக்கம், ஜான், முத்து சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பேசினர். பல்வேறு பகுதி நலச்சங்க நிர்வாகிகளும் பங்கேற்றனர். இந்த நிலையில் ரெட்டியார்பட்டி சாலையில் அருகே அமைய வேண்டிய 2 திட்டச்சாலைகள் சட்ட விதிகளை மட்டுமே காரணம் காட்டி அகலத்தை குறைக்கவும் குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டுமே பயன்படுத்தும் வகையிலும் அமைக்க முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. ஆகவே இந்த நிலையை கைவிட்டு திட்டச்சாலைகளை அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தும் வகையில் அமைக்கவும், ஏற்கனவே உள்ள வழிமுறைகளை முறையாக பின்பற்றவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் திட்ட சாலையை கைவிடுவது தொடர்பாக இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறும் மாமன்ற கூட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள தீர்மான பொருளையும் நிறுத்தி வைத்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இல்லையெனில் மக்களை திரட்டி தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்றனர். மானூர் விபத்து, மேலும் ஒருவர் பலி. தென்காசி மாவட்டம் சிங்கிலிப்பட்டியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் தனது நண்பருடன் திருச்செந்தூரிற்கு பாத யாத்திரை புறப்பட்டார். மானூர் அருகே வந்தபோது மோட்டார் சைக்கிள் மோதியதில் கார்த்திக்கும் மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த மானூரை சேர்ந்த ஷாம் டென்சிங்கும் பலத்த காயமடைந்தனர். இருவரையும் மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு கார்த்திக் சனிக்கிழமை உயிரிழந்தார். இந்நிலையில் ஷியாம் டென்சிங்கும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் உயிரிழந்தார். மேலும் இது குறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். மூளைக்கரைப்பட்டி அருகே திருட்டு, 3 பேர் கைது. தூத்துக்குடி மாவட்டம் மகிழ்ச்சிபுரம் தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் ஜபஸ்டின். மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி பிரதான சாலையில் பருத்திப்பாடு அருகே இவரது பான்சி பொருட்கள் கடையும் அவரது அண்ணன் பாக்யராஜன் பலசரக்கு கடையும் அடுத்தடுத்து உள்ளது. கடந்த ஜனவரி 7ஆம் தேதி கடைகளை பூட்டி சென்ற இவர்கள் அடுத்த நாள் வந்து பார்த்தபோது பூட்டுகள் உடைக்கப்பட்டு ஜபஸ்டின் கடையில் இருந்து ரூபாய் 10,000, பாக்யராஜ் கடையில் இருந்து ரூபாய் 20,000 திருடு போனது தெரிய வந்தது. இது குறித்து ஜபஸ்டின் அளித்த புகாரின் பேரில் மூளைக்கரைப்பட்டி உதவி ஆய்வாளர் ஆறுமுகம் வழக்கு பதிந்தார். விசாரணையில் களக்காடு அருகே காடுபட்டியைச் சேர்ந்த சந்திரகுமார், வீரவநல்லூர் அருகே வெள்ளங்குடியைச் சேர்ந்த முத்துக்குமார், ராமானுஜம்புதூர் அம்மன் கோவில் தெரு காளிமுத்து பாண்டி ஆகிய 3 இத்திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர்களை போலீசார் சனிக்கிழமை கைது செய்தனர். ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம். திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்தது. தைப்பூசம், குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும்
பள்ளி கல்லூரிகளுக்கு 4 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. சென்னை, கோவை, திருப்பூர் உள்பட பல்வேறு வெளி மாவட்டங்களில் வசிக்கும் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் சொந்த ஊருக்கு வந்தனர். அவர்கள் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் பேருந்துகள், ரயில்களில் புறப்பட்டனர். இதனால் திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.